பசங்களை அடிக்கடி கத்திட்டே இருக்கிறது. இதுக்கு -10. அனாவசியமா உங்க பசங்களை கத்துனா ஃபியூச்சர்ல அவங்க உங்களே ரிப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும்போது கத்துறது தான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரெயின் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிரும். பசங்களை அடிச்சுதான் வளர்க்கணும். இதுக்குமே -10 தான். அடிக்கடி பசங்களை அடிக்கிறதுனால அவங்களுக்கு உங்க மேல மரியாதை வராது, பயம் தான் வரும். அப்புறம் என்ன ஆகும், அவங்க தப்பு பண்ணா உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, மறைக்க தான் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தவறான விஷயத்துக்கு நீங்களே ஒரு முன்னுதாரணமா இருக்காதீங்க. பசங்க மேல ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுறது. -100 ஸ்ட்ரிக்ட்லி 0 டாலரன்ஸ். நீங்க உங்க கோவத்தை அவங்க மேல காட்டினா அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அவங்க யார் மேல காட்டுவாங்க? கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல தான். அப்புறம் சொசைட்டில அவங்க ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கு. I'll give 2 out of 10. ஒரு சிம்பிள் கொஸ்டின், யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? டைனமிக்கா யோசிங்க. காசு மட்டும் போதாது, உங்க பிரசன்ஸும் தேவை. கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் ஒன், மற்ற பசங்களோட கம்பேர் பண்றது. ஸ்ட்ரைட்டா 0. இதுக்கு ரேட்டிங்கே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்க பசங்க உங்களை மற்ற பேரண்ட்ஸோட கம்பேர் பண்ணா உங்க நிலைமை எப்படி இருக்கும்? ஸோ கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே மேம், நம்ம பசங்களை நல்ல விதமா வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அதை தெரிஞ்சுக்க என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சைல்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் டைரக்டா உங்களுக்கு DM பண்றேன்.